வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு மார்ஜினலி ஹையர்னு சொல்லலாம். 32 புள்ளிகள் அதிகரித்து 23,438 முடிவடைந்தது. பட் ஒரு ஹைட்டெண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மிடில் ஈஸ்ட் ஒரு மிக்ஸ்டு சிக்னல்னு சொல்லலாம். அது என்னென்னா சரௌண்டிங் ஒரு பொட்டன்ஷியல் சீஸ்ஃபயர். இந்த அமெரிக்கன்காரங்களே பார்த்தீங்கன்னாக்கா, அதில் எஸ்பெஷலி வெளிநாட்டில் அமெரிக்கா அவங்க பேசுகிறதே ஒரு பொடி வச்சு பேசுவான். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெகோசியேஷன் மிடில் நிற்குது. எப்படி இந்த ஃபைனல் நெகோசியேஷன் நடுவில் நிற்குதான். அதனால் சீஸ்ஃபயர்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இஸ்ரேல் அவங்களுடைய ட்ரூப்பை லெபனான்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சொல்கிறானுங்க. ஸோ இதனால் இது ஒரு மிக்ஸ்டு சிக்னல்னு சொல்லலாம். அதுமாரி நம்ம ஊரில் முதலீட்டாளர்ஸ் எல்லாம் ஒரு காஷியஸ் என்னென்னா, நாளைக்கு ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இருக்குது. ஸோ அந்த மானிட்டரி பாலிசி டெசிஷன் அதை பற்றி தான் இன்றைக்கி கூட நம்ம கொடுத்துருக்கோம் ரீல்ஸில். ஸோ அந்த டாக்ஸேஷன் ஆஃப் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சிறு குழப்பம் அண்ட் அன்சர்டனிட்டி. பட் இவ்வளோ இருந்துமே மார்க்கெட் பார்த்தோன்னாக்கா ஒரு பெட்டர் இன்புட்டில் முடிஞ்சது. பட் நிஃப்டி ஓப்பன் 123 பாயிண்ட்ஸ் லோவராக ஓப்பன் ஆச்சு. எகெயின் ஸ்லிப் இன் இன்ட்ராடே லோ 23,247.30. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்லி ரெக்கவர்ட் த்ரூ அவுட் த செஷன். ஸோ ரீபவுண்டட் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டேஸ் லோ. ஸோ 23,400க்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் 3வது நாளாக ஏறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு 0.22% ஹையராக இருக்குது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதுதான் மார்க்கெட் ஃபியர் காஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி அது ஒரு 2.5% விழுந்திருக்கு. ஸோ அதனால் வாலட்டிலிட்டியும் ஈஸ் ஆயிருப்பதை பார்க்க முடிகிறது. இதுமாரி குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்றைக்கி ஒரு $3 மேலே விழுந்திருக்கு. ஸோ தட் இஸ் குட். பிரெண்ட் க்ரூடு $94.37 பர் பேரலாக நடந்து கொண்டிருக்கிறது. இது 97 இருந்தது, இறங்கியிருக்கு. ஸோ இந்த 3-day ரேலியிலேருந்து அதுவும் ஒரு டிப்ளமேட்டிக் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். வித் ஈரான் ஒரு இம்ப்ரூவ்டு மாடஸ்ட்லி. பட் மார்க்கெட் சென்டிமெண்ட் இந்த இஸ்ரேல் அண்ட் லெபனான் அக்ரிமெண்ட் டு சீஸ் ஃபயர், அந்த ஹெசபுல்லா ஹால்டிங் இட்ஸ் அட்டாக்ஸ், இதெல்லாம் எகெயின் திருப்பி நமக்கே போர் அடிக்குது. ஸோ செக்டாரில் பார்த்தோன்னா இன்றைக்கி 9 செக்டார் ஏறி இருக்கு பாசிட்டிவ் 11. ஸோ மிட் கேப் இன்றைக்கி 0.46% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.49% ஏறி இருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ துறைகளில் மீடியா, எனர்ஜி அண்ட் பிஎஸ்வி பேங்க் குட் பையிங் ஆக்டிவிட்டி. மெட்டல் அண்ட் ஐடி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். ஸோ கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 5% விழுந்திருக்கு. செபி பேர் பண்ணியிருக்காங்க. சம் இன்ஃப்ளேஷன் ஆஃப் ரெவன்யூ ஒருத்து 15.5 லட்சம் கோடி ரூபாய் அன்வெரிஃபைடு ஓவர்சீஸ் என்டிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் 20% ஏறி இருக்கு. சப்ளை ஃப்ரம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஃபிசிக்ஸ் வாலாவும் ஒரு 16% ஏறி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் லோன் மாடல் டுவர்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட. ஸோ நிஃப்டியில் பார்த்தோன்னா டைட்டன், எட்டர்னல், கோல் இந்தியா, சிப்லா, அதானி நல்ல ஒரு பையிங் மூவ். மறுபுறம் இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இண்டால்கோ, எஸ்பிஐ லைஃப் இவையெல்லாம், அல்ட்ராடெக் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள்னு சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸும் இன்றைக்கி இந்த வீழ்ச்சியில் பங்கேற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தங்கம் அது போல் 1,383 ரூபாய் அதிகரித்து 1,55,000. வெள்ளி 2,151 ரூபாய் அதிகரித்து 2,65,000. க்ரூட் ஆயில் 353 ரூபாய் இறங்கி 8,887 மணிமாகி கொண்டிருக்கிறது. ஸோ பிரெண்ட் க்ரூடு தான் சொல்லிட்டோம். பிரெண்ட் க்ரூடும் ஒரு $4 வீழ்ச்சி அடைந்திருக்கு. அது இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட்.
அது மாதிரி டோட்டலாக 103 பங்குகள் 52 வீக் ஹை, 56 பங்குகள் 52 வீக் லோ, 145 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 102 பங்குகள் லோவர் சர்க்கியூட். ஸோ மார்க்கெட் பிரெத் இன்றைக்கி பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்குது. அட்வான்சஸ் 1628, டிக்ளைன்ஸ் வந்து 1895. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நிஃப்டியை பொறுத்தவரை 23,659.80 ரெசிஸ்டன்ஸ், 23,201 சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பார்த்திங்கன்னா டிஸ்பைட் ஜியோபொலிட்டிக்கல் கன்சர்ன், இந்த அன்சர்டனிட்டி வந்து டாக்ஸேஷன் பாலிசிஸ்லேயும் அந்த டொமஸ்டிக் மார்க்கெட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ரெக்கவர் ஃப்ரம் இயர்லி லாசஸ் அண்ட் க்ளோசிங்கில் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரி 23,400க்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. இது வந்து ஒரு ரெசிலியன்ஸ் இன் த ப்ராடர் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் நாளைக்கு ஆர்பிஐனுடைய பாலிசி அவுட்கம்மை பொறுத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 10 மணிக்கு மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டு அதை டிசைட் பண்ணும். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.